ஆண்டவரே, நீங்க என் கையை தொட்டுட்டீங்கன்னா நான் செயல்பட ஆரம்பிச்சிருவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அங்கே அவளுடைய கடமையும் செய்கிறா, அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு பணிவிடை செய்கிறதுங்கிறது ஊழியம் செய்கிறது. ஆமென். எனக்கு அநேகருக்கு பாருங்க, நிறைய காரியத்தை செய்யணும்னு ஆசை, ஆனால் ஏதோ ஒரு பலவீனம் அவர்களை முடக்கி இருக்கிறது. சிலர் பாருங்க பிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஆனால் மென்டலி மனதளவில் ரொம்ப காயப்பட்டும் கட்டப்பட்டும் இருப்பார்கள். ஆண்டவரே, அவர் பாருங்க கையை தொட்டார்ன்னு இருக்கு. ஆண்டவருடைய ஒவ்வொரு தொடுதல்லையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்துல கர்த்தர் கையை தொட்டது அவளுடைய வியாதி அவளை விட்டு விலகுவதற்கு மட்டுமல்ல, அந்த கரம் மீண்டும் பழையது போல செயல்படுவதற்கு. ஆமே. இந்த பகல் வேளையில எத்தனை பேர் தேவனுடைய ஒரு தொடுதல் வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்திலே வைத்து, ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா. ஆண்டவரே, நான் முடக்கப்பட்டு கிடக்க கூடாது, நான் முடக்கப்பட்டு இருக்க கூடாது. இந்த கையை பலமுள்ள ஆண்டவரே அப்பா, உம்முடைய சேவை செய்கிற கடமைகளை பணிவிடை செய்கிற கரங்களாய் மாற்றுவீராக, மாற்றுவீராக. இந்த சத்தத்தை தூரத்திலிருந்து கேட்கிறவர்களே, தேவனுடைய தொடுதலின் வேளை இது. விசுவாசத்தோடு உங்கள் கரங்களை உயர்த்தி என்னை தொடுவீராக, என்னை தொடுவீராக. பயனுள்ள கரமா என் கரங்கள் மாறட்டும், பிரயோஜனம் உள்ள கரமா என் கரங்கள் மாறட்டும், பலமுள்ள கரமா என் கரங்கள் மாறட்டும், பணிவிடை செய்கிற கரமா என் கரங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே உம்முடைய தொடுதலுக்காக நிற்கிறோம். அன்று பேதுருவின் மாமியின் கையை நீங்க தொட்டவுடனே அவளை செயல்பட விடாத பலவீனம் அவளை விட்டு நீங்கினது போல இந்த பகல் வேளையிலே உம்முடைய தொடுதல் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த நாமத்திலே எல்லா பலவீனங்கள் விலகுகிறது, நீங்குகிறது. உன்னை முடக்கின எல்லா கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது அறுப்புண்டு போகிறது. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. ஓ, தளர்ந்த கைகள், தள்ளாடுகிற முழங்கால்கள் திடப்படுகிறது, பலப்படுகிறது.